அழகாக சொல்லியிருக்கார். இன்புற்று மகிழ்கிற தன்மை இருந்தால் தான் அந்த புஸ்தகத்தை கையில் எடுக்க முடியும். படம் எப்படின்னு கேட்குறோம். ஐயோ போகாது கொன்றுவாங்க அப்படின்னா போவோமா யாராவது? சூப்பராக இருக்குது, பின்னுது, அப்படி இப்படின்றோம்னா போதும், போயிடுவாங்க. அப்படி இன்புற்று மகளுமாறு சொல்லணும்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, வேம்பா கசக்குங்கிறாரு. கசக்காது இனிக்கும் என்று சொல்ல நம்முடைய நாகை வேம்பு பாலா அவர்கள் வருகிறார்கள். பின்பற்றி வாழத்தான் என்பதற்காக வாங்க. அன்னை தமிழே, அன்னை தமிழே, உன்னை வணங்கி தொடங்குகின்றேன். இந்த நிகழ்வில் பேசுவதற்கு முன்னால் ஒரு சிறிய நன்றிக்கடன் பட்டிருக்கின்றேன். நான் மட்டுமல்ல, எங்கள் நாகை மாவட்டமே. சென்னை, ஈரோடு, மதுரை, திருப்பூர் போன்ற மாநகரங்களிலெல்லாம் புத்தக திருவிழாக்கள் நடக்கின்ற போது நம்முடைய ஊரிலும் இப்படி ஒரு திருவிழா நடைபெறாதா என்று என்னை போன்று ஏங்கிக் கொண்டிருந்த பல்வேறு இதயங்களினுடைய ஏக்கங்களை தீர்த்து வைத்த எங்கள் மாவட்ட ஆட்சியருக்கும் பபாசி நிறுவனத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நாகை மாவட்ட மக்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனினுடைய நாடி பிடித்து பார்த்தால் அவர் மருத்துவர். ஒரு மனிதனின் நாடி பிடித்து பார்த்தால் அவர் மருத்துவர். ஆனால் ஒரு மாவட்டத்தின் நாடி பிடித்து பார்ப்பவர் அவர்தான் எங்கள் மாவட்ட ஆட்சியாளர் என்பதனை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் மாவட்ட ஆட்சியர் இங்கே இல்லை என்றாலும் எங்கள் இதயத்தால் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு செய்தி, நம்முடைய நாகை மாவட்டத்தில் இருக்கின்ற அரசு பள்ளிகளில், நாகை மாவட்டத்தினுடைய அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மருத்துவத்திற்கு படிக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ள அரசு பள்ளி மாணவர்களை எல்லாம் தன்னுடைய பெரும் முயற்சியினால் இந்த நாகை மாவட்டத்திற்கு அழைத்து வந்து கல்வி, உணவு, உறைவிடம் என்று அனைத்தும் தருவதோடு மட்டுமல்லாமல் திருச்சி, மதுரை, சென்னை என்கின்ற பெருநகரங்களில் இருந்து பேராசிரியர் பெருமக்களை வரவழைத்து மருத்துவ நுழைவுத் தேர்வு என்று சொல்கிற, இன்னும் சொல்ல போனால் ஏழைகளுக்கு எட்டாக்கனி ஆகிவிடுமோ என்று நினைத்திருக்கின்ற நீட் தேர்விற்கான அந்த நுழைவுத் தேர்வு பயிற்சி வகுப்பை தன்னுடைய பெரும் முயற்சியினால் நிகழ்த்தி கொண்டு, இன்னும் சொல்ல போனால் ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது அந்த மாணவர்களோடு சென்று அமர்ந்து பேசி, எப்படியும் இந்த நாகை மாவட்டத்தில் இன்னும் 5-6 ஆண்டுகளில் 10-15 மருத்துவர்களை உருவாக்கியே தீருவேன் என்கின்ற பெருமுயற்சி எடுத்திருக்கிற எங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மனப்பூர்வமான நன்றி. ஒரு பேச்சாளன் மேடையில் எதை பேச வேண்டும் என்பதை விட எதை பேசக்கூடாது என்று எங்களை போன்ற பேச்சாளர் பெருமக்களை எல்லாம் கரம் பிடித்து மேடை ஏற்றி அழகு பார்க்கிற தந்தைக்கு நிகரான எங்கள் நடுவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 அணிகளாக பிரிந்திருந்தாலும் இதயத்தால் ஓர் அணியாக இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களை வணங்கி மகிழ்கின்றேன். அரசியல் பேசுறவங்களாக பயந்துட்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே இந்த புத்தக திருவிழாவில் கூடியிருக்கின்ற எங்கள் நாகை வாழ் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்ந்து தொடங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலேயே அற நூல்களை மட்டுமே இலக்கியங்களாக கொண்ட ஓர் மொழி உண்டு என்று சொன்னால் அது நம் அன்னை தமிழ் மொழியை தவிர உலகத்தில் வேறு மொழி இல்லை. நம் தமிழ் இனத்தை தவிர உலகத்தில் வேறு இனம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு வரியில் ஔவையையும், ஒரு வரியில் ஔவையின் ஆத்திச்சூடி, 2 வரியில் திருக்குறளையும், 3 உலாவையும், 4அடியாரையும், 50 காப்பியங்களும், 5 காப்பியங்களும், 7 ஆதியும், 8 தொகையும், 10 பாட்டும், 12 திருமுறைகளும், 14 கீழ்கணக்கு மேல்கணக்கு நூல்களும், இன்னா 40 இனியவை 40, 96 வகை சிற்றிலக்கியங்களும், 500 அகநானூறும் புறநானூறும், 4000 திவ்ய பிரபந்தம் என்று எண்ணிலடங்கா இலக்கியங்களை கொண்ட ஒரு மொழி எங்களுடைய அன்னை தமிழ் மொழி. ஆனா வந்து பேசிட்டு போயிருக்கிற எதிரணியினுடைய அணித்தலைவர் சொல்லி இருக்காங்க, எல்லாம் கேட்டுட்டு மகிழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க.
நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களை, அப்படி கேட்டு மகிழ்ந்துட்டு அப்படி சந்தோஷமா கையை தட்டிட்டு போறதுக்கு இலக்கியங்கள் என்ன நீங்க நினைக்கிற மாதிரி ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா பாட்டா? இந்த பாட்டு தான் தேவையாங்க எனக்குள்ள. இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, ஏசாமி ஏலேசாமி பாட்டாமா நடுவர் அவர்களே? ரெண்டு பாட்டு வேணாம், சென்சார். ஆமா நடுவர் அவர்களே, எப்பேற்பட்ட இலக்கியங்கள் நடுவர் அவர்களே. அவர்கள் குறிப்பிட்டார்கள், எதிரணி தலைவர் அறம் செய்ய விரும்பு என்று அவ்வை தொடங்கினாலே என்று. நாங்க அதைத்தானங்க சொல்றோம். 5 வயது குழந்தைக்கு கூட அறம் செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்த இலக்கியம் நம்முடைய இலக்கியம் இல்லையா? இன்னும் சொல்ல போனா நீங்கள் படித்த காலத்திலும் நான் படித்த காலத்திலும் இன்றைக்கு என்னுடைய குழந்தை படிக்கிற காலத்திலும் நாளை என்னுடைய அடுத்த தலைமுறை படிக்கிற போதும் இந்த பாட்டு பின்தொடர்ந்தே வரும் என்று சொன்னால் கேட்டு மகிழ்ந்திருந்தால் என்றோ மறைந்திருக்கும். அதை தொடர்ந்து பின்பற்றி வருவதால் தான் பல நூறு ஆண்டுகளை கடந்து இன்றும் வருகிறது என்பதனை தயவு செய்து மறந்து போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. நாகப்பட்டினம்னா உங்க எல்லாருக்கும் என்ன நினைவுக்கு வரும்? கடல் தான் நினைவுக்கு வரும். எங்க இருக்கிறவங்களுக்கும் நினைவுக்கு வரக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா கடல் தான் நினைவுக்கு வரும். கடல் எப்படிப்பட்டது? ஆழமானது, அகலமானது, அழகானது. எங்கள் இலக்கியமும் ஒரு கடல் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க? இலக்கியம் என்கின்ற கடல், அப்படி கடல் ஓரத்துல ஓடி வருகிற அலை இருக்கு பாத்தீங்களா, அந்த அலையில போய் குழந்தைகள் காலை நினைச்சிட்டு விளையாடி விளையாடி இன்புற்று விட்டு வருவார்கள் பாத்தீங்களா, அதுபோல இலக்கியம் அந்த ஓரத்தை மட்டும் தொட்டு தொட்டு விட்டு இன்புறுவது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல நினைக்கிற நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அப்படி கடலுக்கு கொஞ்சம் உள்ள போனோம்னா முத்து இருக்கு, பவழ பாறைகள் இருக்கு, பாசிகள் இருக்கு, மீன்கள் இருக்கு, கோடான கோடி இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கிறது. கடலில் கொட்டி கிடக்கிற அமுதத்தை போல எங்கள் இலக்கியங்களிலும் கொட்டி கிடக்கிறது. அது பின்பற்றுவதற்கு என்று நாங்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்லம்மா, அந்த கடல்ல பயணப்பட்டா உலக நாடுகளுக்கே போலாம் இல்லையா? ஆமாங்க. இலக்கிய கடல் வழியாக பயணப்பட்டா உலகத்தினுடைய அத்தனை நாடுகளுக்கும் போகலாம். நிச்சயமாக நடுவர் அவர்களே. அதனால் தான் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து இந்த நாகையில் வளர்கிற என்னை கூட நார்வே வரை உங்களால் அழைத்து செல்லப்பட்டேன் என்று சொன்னால் எது அழைத்து சென்றது? நான் பாட்டுக்கு 4 பாட்டை பாடிட்டு இருந்தா அழைச்சிட்டு போயிருப்பீங்களா நடுவர் அவர்களே? யோசித்து பாருங்கள். ஒரு 2 பாட்டு தான் பாடுங்களேன் பாப்போம். திருக்குறள் ஐயா அழகா விளக்கம் எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஐயா, நீங்கள் தொடங்குகிற போதே செல்வத்துள் செல்வம் திருக்குறள் சொன்னீங்க. இப்படி இன்புறனும் 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 கேட்கறதுனாலதான் இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பையன் கூட திருக்குறளுக்கு தனியா அவன் ஒரு விளக்கம் சொல்றான். ஒண்ணுமில்ல, ஒரு திருக்குறளுக்கு அவன் சொல்றான், திருவள்ளுவரே எங்க தலை அஜித்தை பத்தி எழுதியிருக்காரு தெரியுமாங்கிறான். உங்க அஜித்தை பத்தி ஏண்டா திருவள்ளுவர் எழுத போறாரு அப்படின்னு கேட்டா, என்ன குறள் எழுதியிருக்காருன்னா, செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்ட்டாருன்னா. நான் சொன்னேன், அட கடவுளே அதுவா? இந்த புத்தக திருவிழாவை பாருங்கள். 110 அரங்குகள் நிறைந்திருக்கிறது. இந்த 110 அரங்குகளில் இருக்கிற புத்தகம் என்னும் கல்வி செல்வத்தை உங்களை போன்ற அறிஞர் பெருமக்கள் வாயிலாக அறிவு செல்வமாக்கி இங்கே வருகிற பெருமக்கள் கேள்வி செல்வமாக செவிமடுத்து செல்வது தானே இந்த குறளினுடைய நோக்கம். அதை விட்டுட்டு இன்னைக்கு இப்படி மாத்துகிற அளவிற்கு இன்றைக்கு மாறிவிட்டது என்று சொன்னால் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாமா நடுவர் அவர்களே? அதுலயும் பாருங்க, சங்க இலக்கியம் அவங்க சொன்னாங்க, காதலை பற்றி இலக்கியம் எப்படி சொல்லி இருக்கிறது, பாரதியினுடைய எல்லாம் உண்மைதான். ஆனால் சங்க இலக்கியம் எதை சொல்லி கொடுக்குது? இந்த மாதிரி யோசிக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஒரு புது ட்ரெண்டே மாறி போச்சு. என்ன தெரியுங்களா? இன்புற்று மகிழ இன்புற்று மகிழங்கிற ஒரு ட்ரெண்ட் எப்படி வந்துட்டுன்னா, திருமணத்துல நிச்சயதார்த்த தன்னைக்கு மோதிரம் மாத்துறாங்களோ இல்லையோ செல்போன் மாத்திடுறாங்க. இந்த செல்போன் மாத்துறதோட விளைவு 1000 காலத்திற்கு பேசி பேசி ஆயுள் காலத்திற்கும் பேசி பேசி மகிழ வேண்டியதை வெறும் 60 நாள்ல பேசிட்டு அந்த 60 நாள்ல சொல்லுகிற பொழுது நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைங்கிறான். 6 மாசம் கழிச்சு ஒன்னு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறி போயிட்டு. ஆனால் எங்கள் சங்க இலக்கியத்தினுடைய கலித்தொகை அழகாக சொல்கிறது, ஒன்றன் கூறாடை உடுத்துவரே ஆயினும், ஒன்றன் கூறாடை உடுத்துவரே ஆயினும் ஒன்றினர் வாழ்க்கையே வாழ்க்கை. வறுமை
ஒரு துணி தான் இருக்கு. அந்த ஒரு துணியை கிழித்து இருவரும் உடுத்திக் கொண்டு மானம் காக்கிற நிலை வந்தாலும் ஈருடல் ஓர் உயிராக இருந்து வாழ்வதுதான் இல்லற வாழ்க்கை என்று இல்லற வாழ்க்கையினுடைய மேன்மையை சொல்லிக் கொடுத்தது சங்க இலக்கியம் என்று சொன்னால், இதை கேட்டுட்டு அப்படி காதுல வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போறேன்னு சொன்னா எப்படி நடுவர் அவர்களே நம்ம ஒத்துக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதை விட இன்னைக்கு வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பா இருந்தாலும் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். யாராவது நம்மளை பார்த்து நீ என்கிட்ட பேச உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா கவலைப்படக்கூடாது. என் வாட்ஸ்அப்பை வந்து பாரு, என் ஸ்டேட்டஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த நம்முடைய சங்க புலவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஸ்டேட்டஸ் பார்த்து பழகாத, அது இல்லை உன் வாழ்க்கை. எப்படி இருக்கணும், இருக்கிறவங்கள்ட்ட ஒரு மாதிரி இல்லாதவர்கள்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்காதன்னு சொல்லுகிற பொழுது கூட பெரியோரை வியத்தல் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமைன்னா, நீ பெரியவங்களை பாராட்டிட்டு சின்னவர்களை வந்து அதை விட கேவலமாக நடத்துவது மிகப்பெரிய பாவம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அவங்க வந்து குறிப்பிடுகிற பொழுது இது சங்க இலக்கியம். ஆனால் அவர்கள் குறிப்பிடுகிற போது பாரதியை அதிகமாக தொட்டு காட்டினார்கள். புதுமை இலக்கியம் என்று சொன்னால் பாரதியை நினைக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த பாரதி குழிக்குள் ஆயுதம் வைத்து தாக்கியவர்களுக்கு மத்தியில் மொழிக்குள் ஆயுதம் வைத்து தாக்கிய ஒரே முண்டாசு கவிஞன் எங்கள் பாரதி இல்லையா? மகாகவி பாரதி. அவங்க கேட்டாங்க, அந்த பாட்டெல்லாம் பின்பற்ற முடியுமா? பாரதியினுடைய பாட்டை கேட்டு நாம வந்து காதால தானே கேட்டு இன்புற முடியும்னா, இந்த மேடையில் இன்றைக்கு 2 பெண்கள் வீற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மேடையில் 2 பெண் அதிகாரிகள், ஒருவர் வரவேற்பாளராகவோ அல்லது ஒருவர் நிறைவுரையாளராகவோ இருந்து இந்த மேடையை தினம் தினம் அலங்கரிக்கிறார்கள். அப்படி ஒரு ஷெட்யூலை எங்க மாவட்ட ஆட்சியாளர் போட்டு இருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு பாரதி சொல்கிறார், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோம்னார். ஒரு காலத்தில் பெண் வீட்டை விட்டு வெளில வர்றதே முடியாம இருந்துச்சு. பின்பற்ற வேண்டும் என்கிற நிலை வந்ததனால்தான் நிலாவை காட்டி சோறூட்டி கொண்டிருந்த கைகள் இன்று நிலவில் போய் கால் பதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால், கோலம் போட்ட கையெல்லாம் இன்றைக்கு கூகுளில் விளையாடி கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. இன்னும் சொல்ல போனால் யோசிச்சு பாருங்க, கள்ளிப்பால் கொடுத்து கொன்ற பெண் பிள்ளைகளை எல்லாம் இன்றைக்கு காம்ப்ளான் கொடுத்து வளர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு பெண் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம்னா பாரதியினுடைய வாசகத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அர்த்தம். அதை விட இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பாரதி ஓடி விளையாடு பாப்பான்னு பாப்பாவுக்கு பாட்டு எழுதினார்னு சொல்றோம். பாப்பா பாட்டு மட்டும்தான் பாரதி சொன்னாரா அப்படின்னு கேட்டா, எங்கள் நடுவர் ஐயா தான் அடிக்கடி சொல்வார், பெண் பிள்ளைங்க படிக்கணுமா, நிறைய படிங்க, நல்லதை படிங்க, நிறைய படிங்கன்னு. பெண் படிப்பு மட்டும்தான் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஓடி விளையாடு பாப்பான்னு மட்டும் பாரதி சொல்லல. நாங்க இரவு நேரங்களில் நிகழ்ச்சிகள் முடிச்சிட்டு பயணங்கள்ல வருகிற போதெல்லாம் எத்தனையோ இடர்பாடுகளை சந்திப்போம். ஒரு பெண் வெளியில் வந்து விட்டால் எத்தனை இடர்பாடுகளை ஆனால் மட்டுமல்ல பெண்ணாலும் சந்திக்கக்கூடிய சூழல்கள் இந்த மண்ணில் நிகழும். அப்ப நீ எப்படி இருக்கணும் பாப்பான்னு குழந்தைக்கு சொல்வது போல. ஏன்னா வந்து பேசுற முகத்தை முகம் கொடுத்து பேசணுமா இல்ல மிளகாப்பொடியை ரெடியா வச்சுக்கணுமான்னு பாரதி சொல்லி கொடுத்தார். வந்து பேசுறது முகமா அல்லது முகர கட்டையான்னு பாரதி சொல்லி கொடுத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று தன்னம்பிக்கையை கொடுத்தது எங்கள் பாரதியினுடைய வரிகள் இல்லையா நடுவர் அவர்களே? பக்தி இலக்கியம் அழகாக. நான் இந்த ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். ஒரு செய்தியை மாத்திரம் நான் மணி அடிச்ச பிறகுதான் சொல்லுவாங்க எல்லாரும். பக்தி இலக்கியம் சொல்கிறது, அவர்கள் 3 செய்தி சொன்னாங்க, நான் உங்களை சோதிக்கவே மாட்டேன் நடுவர் அவர்களே. பக்தி இலக்கியம் சொல்கிறது, திருவாசகத்தை பத்தி பெருமையாக சொன்னாங்க. ஆனால் பக்தினா எதுங்க? 300 ரூபாய்க்கு டியூப் லைட்டை வாங்கி கட்டிட்டு 30 இடத்துல பேர் எழுதி வைக்கிறதுக்கு பேரா பக்தி? அதுவல்ல பக்தி. எது பக்தி என்று சொல்லிக் கொடுத்தார்கள் எங்களுடைய 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 18 சித்தர்களில் ஒருவராகவும் இருந்த திருமூலர் சொல்கிறார், யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை. நீ கோவிலுக்கு போனீன்னா பூஜை புனஸ்காரம் செய்யணும்னு நினைக்காத, ஒரே ஒரு இலை எடுத்துட்டு போ, அது போதும் இறைவனுக்கு. விநாயகருக்கா அருகம்புல் எடுத்துட்டு போ, அம்பாள் கோவிலா வேப்பம் கொழுந்து எடுத்துட்டு போ, சிவன் ஆலயமா வில்வ இலை எடுத்து போ, திருமால் ஆலயமா துளசி போதும் என்று சொன்னார். யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை. நீங்க கேட்கலாம், இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பசுவுக்கு 10 ரூபாய்க்கு பழம் வாங்கி கொடுக்க முடியுமா? வடிவேல் பாஸ்
பாஷையில சொல்லணும்னா 10 ரூபாய்க்கு பழம் வாங்கி கொடுக்க வேண்டாம், பழத்தை நீ சாப்பிட்டுட்டு தோலை மட்டுமாவது கொடு என்று சொல்லி கொடுத்தார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடிதானே. தலவாழ இலை போட்டு சாப்பிடுகிற போது ஒரு பிடி சோறையாவது வெளியில் போட்டால் ஈயும் எறும்பும் நாயும் நரியும் தின்று உனக்கு வாழ்த்தும் என்று சொன்னார். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நிறைவாக ஒரு வார்த்தை சொன்னார், பேசும்போது இன்னுரைதானே அப்படின்னார். இன்றைக்கு ஒன்னும் பண்ண வேணாம், ஒருவரை ஒருவர் பார்க்கிற போது நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த 2 வார்த்தை போதும். உலகத்தில் இந்த 2 வார்த்தைக்காக ஏங்கி கிடக்கிற இதயங்கள் 1000 இருக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கும் இந்த உலகம் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த வாசகங்களை எல்லாம் பின்பற்றிய காரணத்தினால்தான் என்று சொல்லி இலக்கியங்கள் ஒருபொழுதும் கேட்டு கேட்டு மகிழ்ந்து விட்டு போவதற்காக அல்ல. நம்முடைய இலக்கியங்கள் சொல்லிக் கொடுக்காதவையே இல்லை. அன்பை, அறிவை, அரசியலை, அறத்தை, அறிவியலை, ஆன்மீகத்தை, இல்லறத்தை, ஈகையை, உண்மையை, உழைப்பை, கல்வியை, கருணையை, நட்பை, ஒழுக்கத்தை, மானத்தை, வீரத்தை, விருந்தோம்பலை, வரலாற்றை, வாணிபத்தை, வாழ்வியலை என்று அனைத்தையும் சொல்லிக் கொடுத்த நம்முடைய இலக்கியம் அதை பின்பற்றி வாழ்வதற்காகத்தான் என்று சொல்லி காலத்தின் நேரத்தின் அருமை கருதி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்களே, என்ன, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இந்த பாட்டு எங்கேயோ கேட்டிருக்கமே. இது முதவரி யாருக்காவது தெரியுமா? முதவரி யாருக்குமே தெரியாதா? ஐநா சபையில் எழுதி போட்டிருக்குங்கிறாங்க, அங்கே எழுதி போட்டிருக்குறாங்க, எங்கே எழுதி போட்டிருக்குறாங்க. ஞாபகம் வந்துருச்சா? யாதும் ஊரே. சரி, இதை எழுதுன ஒரு பேர் என்ன சொல்லுங்க? ரெடியா இருக்கு புஸ்தகம்? இத்தனை பேர் சொன்னா எப்படி? ஏற்கனவே புஸ்தகம் வாங்கியிருக்காரு. சரி, இங்கே யாரோ சொன்னீங்களா? வாங்க, சொன்ன வந்து வாங்கிட்டு போயிருங்க. வாங்க ஐயா, போட்டோகிராஃபர், நீங்கள் ஒன்று ஒரு புஸ்தகம் வாங்கிங்க. அப்போ தான் எல்லாரையும் போட்டோ எடுக்கிறீங்க. சரி, கணியன் பூங்குன்றன்னு சொல்லி புதுசாக வாங்கிட்டீங்கல்ல, உண்மையிலே அது அவர் பேரா? சொல்லுங்க பார்ப்போம். அவர் பேரெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருடைய தொழில் கணித்தல். கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருப்பொடு பொருளை உருப்பட வைப்பேன். சொன்னது யாரு? கவிஞர் கண்ணதாசன். அருமை. யாரியா? ஏன் அப்படி சொல்கிறீங்க எல்லாரும்? வாங்கய்யா, 2 நீங்கள் புதுசாக வாங்கிட்டீங்கள, சரி வச்சுருங்க. சொல்லாத யாராவது கண்ணதாசன் பேர் சொன்னீங்களா? காலக்கணிதம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி வார்த்தையோடு சொல்லுவார் தெரியுங்களா? தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். அதெல்லாம் படிச்சு பார்க்கணும்யா. பூங்குன்றம்ங்கிறது அவருடைய ஊர் பேருங்க. பூங்குன்ற நாட்டு பூங்குன்றம் அந்த பேர், ஊர் பேர். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நகரத்தார் வீதிகளில் செட்டிநாட்டு பகுதி சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்குது. மகிபாலன்பட்டி அவர் பிறந்த இன்னைக்கு அந்த பேர் மகிபாலன்பட்டி. இது எதுக்கு தெரியுங்களா? நாளைக்கு தேர்வுக்கு போனால் கூட போகிற போக்கில் உன்னை கேட்டுட்டு போகணுங்க. இந்த கண்ணுக்கு இமை வச்சான் மூடியாக இறைவன். கண்ணுக்கு ஒரு மூடி வச்சான் இமை, வாய்க்கு ஒரு மூடி வச்சான் இதழ், மூக்கில் கூட சின்ன சின்ன ரோமம் இருக்குது தூசி போகாமல் தடுக்க. ஆனால் காதுக்கு மூடி வைக்கல பாருங்க கடவுள். ஏன்? எப்போ பார்த்தாலும் இது திறந்துருக்கணுங்க. இல்லாட்டி பல பேர் சேர்த்து பூட்டி போட்டுருவாங்க அப்படியே. அப்புறம் வாத்தியார் வகுப்பில் வந்து பூட்டத்துறன்னு அடிப்பார்.
எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எப்போ வேணாலும் உனக்கு காது திறந்துக்கிட்டுண்டா. சரி, இப்போ அவங்க பேச வரப்போகிறாங்க. அதுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுப்படுறேன், நீங்கள் யோசிச்சு வைங்க, அப்புறமேல் பல விட சொல்லிக்கலாம். கிருஷ்ணதேவராயருடைய சபைக்கு 3 பொம்மைகளை கொண்டு வந்தாங்க. ஒரே மாதிரி பொம்மை, 3 அழகான பெண்களுடைய பொம்மை. அந்த 3க்கு வித்தியாசம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசுனார் கிருஷ்ணதேவராயர். சுற்றி சுற்றி வந்து தொட்டுக்கு பார்த்து கும்பிட்டாங்க, ஒருத்தன்னு சொல்ல முடியல. கடைசியில் தென்னாலிராமன் வந்து அதை பார்த்து ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சார். ஒரே ஒரு குச்சி, விளக்கு குச்சி மாதிரி ஒன்று எடுத்தார், ஈர்க்குச்சி. அதை வச்சு கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறத நீங்கள் யோசிச்சு வைங்க. அதுக்குள்ள பேராசிரியை டாக்டர் மனோன்மணி பேச வர்றாங்க. வாங்க. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, அமுதே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. பார்த்தீங்களா, ஒரு பாட்டு தான் கை தட்டிட்டீங்க. 3/4 மணி நேரம் பேசினேன், ஒருத்தரும் கை தட்டல. கவர்ச்சியான விழி இருக்கட்டும், கன்னத்திலே குழி இருக்கட்டும், பற்களிலே ஒளி இருக்கட்டும், பருவத்திலே புலி இருக்கட்டும், நாசியிலே கிளி இருக்கட்டும், நாக்கில் கொஞ்சம் மொழி இருக்கட்டும் என்று, நாக்கில் கொஞ்சம் தமிழ் மொழி இருக்கட்டும் என்று அப்படி சேர்த்துக்குங்களேன் என்று உங்களை எல்லாம் அமர வைத்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, நயன்தாராவினுடைய தந்தை, அதான் சொல்லியாச்சு, விக்னேஸ்வரனுடைய மாமனார், இது வேறையா? ஆமா, நடிகர், கலைமாமணி விருது பெற்றவர். வரிசையா சொல்லணும்னா அதுக்கே 10 நிமிஷம் சரியா போயிடும். லேட்டா வந்தா இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துக்கணும். அதனால நம்ம நேரடியா தலைப்புக்குள்ளே வந்துடலாம். ஆமா, நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல சிங்கத்தை யாராலையும் கொஞ்ச முடியாது, சிங்கத்தை யாராலையும் கொஞ்ச முடியாது, எங்கள் நாகை ரசிகர்களை யாராலையும் மிஞ்ச முடியாதுன்னு ரொம்ப அழகா உட்கார்ந்து கேட்கிறாங்க. உண்மையிலே முதல்ல இவ்வளவு சிறப்பான புத்தக திருவிழாவை நடத்த முடியும் என்று சொன்னால் இதுதான் அதிசயம். கவிப்பேரசு சொல்வார், புத்தக திருவிழாங்கிறதுக்கே என்ன ஆச்சரியம்னா, இத்தனை புத்தகத்தை வாங்கின திருவிழா இந்த ஒரு திருவிழா தான், வேற திருவிழா இல்ல. அது எல்லாரும் வாங்கிட்டாங்க. நான் ஒரு 5 மணிக்கு மேல கிளம்பி 7:20க்கு இங்க வந்து இறங்கிட்டேன். அவ்வளோ வேகமா உடனே எங்க டிரைவருக்கு கூட ஒரு புத்தகம் போகும்போது கொடுத்துருங்க. சரி சரி, ஆமா, ஒன்னும் அவ்வளவுதான், பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்காருல்ல நடுவர் அவர்களே. ரொம்ப வைரமுத்து என்னமோ சொன்னீங்க. ஆமா, வைரமுத்து, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பின் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல் இசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகிற இந்த புத்தக திருவிழாதான் அதிசயம் என்று ரொம்ப அற்புதமா உட்கார்ந்துருக்காங்க நடுவர்கள். இப்ப 2 தலைப்பையும் நாங்க இல்லைன்னு சொல்லல. என் பாட்டிக்கு திருக்குறள், கம்பராமாயணம் எதுவுமே தெரியாது. ஆனா எங்க அப்பாவை படிக்க வச்சு திருச்சி BHL டெப்டி இன்ஜினியரா ஆக்கினான். எந்த புத்தகமும் அவ படிக்கல. உங்க பாட்டி? ஆமா. சரி. எங்க அம்மா 9வது வரைக்கும் பள்ளிக்கூடம் போனா, 10வது வெளியூர்ல போய் படிக்கணும்னு அனுப்பல. எங்க அம்மாவுக்கு கம்பராமாயணத்துல முன்னுரை கூட தெரியாது, முடிவுரையும் தெரியாது, எந்த பாட்டும் தெரியாது எங்க அம்மாவுக்கு. ஆனாலும் 4 பிள்ளைகளையும் டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. அப்போ எந்த புத்தகத்தை, இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்பதில்லை, அவனுக்கு எல்லாமே தெரியும். ஒரு யோகியனை நீங்கள் இந்த உலகத்திலே உருவாக்கி விட்டால் ஒரு அயோக்கியன் உருவாவது இந்த உலகத்திலே நின்றுவிடும் என்று இஸ்லாம் இலக்கியங்கள் சொல்லுகிறது. அப்போ நம்ம எப்படி பிள்ளைகளை வளர்க்குறோங்கிறது அந்த முறையிலே தெரிஞ்சிடும். நிறைய இலக்கியங்கள்லாம் சொன்னாங்க நடுவர்கள். இந்த இலக்கியம் ஏன் என்கிற கேள்வி ஒன்று இருக்குல்ல. இப்ப இலக்கியம் நம்ம படிச்சிருக்கோம். இலக்கியம் படிக்காதவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு ஏன் இலக்கியம், வணிகர்களுக்கு ஏன் இலக்கியம், இந்த இலக்கிய துறை அல்லாத மற்றவர்களுக்கு ஏன் இலக்கியம் என்ற ஒரு கேள்விக்கு என்ன விடை தெரியுமா? பொதுவாகவே மனிதன் பெரும்பாலாக மன உளைச்சல் இருப்பான்.
வாழ்க்கையில இருக்கக்கூடிய வெப்பத்திற்கிடையே, அரசியல் வெப்பத்திற்கிடையே, வணிக வெப்பத்திற்கிடையே, மற்ற வாழ்க்கை வெப்பத்திற்கிடையே இளைப்பாறுகிற நிழல் தான் இலக்கியம். அப்ப அதுக்கு மகிழ்ச்சியான பாட்டு என்ன சொல்றாங்கன்னு வந்து சொல்லுவீங்களா? அதாவது இப்ப நீங்க பாட்டெல்லாம் சொன்னீங்க, கேட்டீங்க, கேள்வி கேட்டீங்க, எல்லாரும் பதில் சொன்னாங்க, வாயால பதில் சொன்னாங்க. அவங்க வாயால சொன்ன பதிலுக்கு கையால பரிசு வாங்கினாங்க. சரி, அப்படித்தானே? ஓட்ட பந்தயத்துல கால் ஓடுது, கை பரிசு வாங்குது. இந்த புத்தகத்துல இரண்டுமே இருக்கு. எது 51%, எது 41%, நீங்க தீர்ப்புல இப்ப சொல்ல போறீங்க. 49% நீங்க இப்ப தீர்ப்புல சொல்ல போறீங்க. அப்புறம் 8% எங்க வச்சு தெரியாம போச்சுன்னா? ஆமா, அதனால ஆனா நடுவுல நீங்க கணக்கும் நல்லா போடுறீங்க. பொதுவா தமிழ் வாத்தியாருக்கு கணக்கு தெரியாது, உட்கார்ந்து இருப்பீங்க எனக்குள்ள. தமிழ் வாத்தியாருக்கு கணக்கு வராதுன்னு சொல்லுவாங்க, எங்க ஐயாவுக்கு கணக்கும் வருது, பிணக்கு தான் வராது. அப்படி ஒரு நல்ல நடுவர். நடுவர்களை எதுவாக இருந்தாலும் இனிமையாக சொல்லுகிற பாங்கு இலக்கியத்தினுடைய வெற்றி. இப்போ காதலா இருந்தாலும் பெருமையா தான் சொல்லுவாங்க. அந்த காதல்ல தோல்வி ஒருத்தன் இப்ப ஏமாத்திட்டு போயிட்டான். தலைவனும் தலைவியும் 2 பேரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க, இவன் ஏமாத்திட்டு போயிட்டான். இப்ப இந்த பிள்ளைய கேட்டாங்க, நீங்க மகிழ்ச்சியா இருந்ததுக்கு என்ன சாட்சின்னு. இவங்க 2 பேரும் மகிழ்ச்சியா இருந்ததுக்கு சாட்சி இந்த உலகத்துல இருக்க முடியுமா? இவ சொன்னா, நாங்க ஒரு சோலையில மகிழ்ச்சியா இருந்தோம். சரி, அதை யாரும் பார்த்தாங்களா? யாரும் பார்க்கலையே, வந்து சாட்சி சொல்ல. இல்ல இல்ல, நாங்க சோலையில மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு வாய்க்கால் ஓடுச்சு. அந்த வாய்க்கால்ல ஒரு கொக்கு நின்னுச்சு. அந்த கொக்கு எங்களை பார்த்திருக்கும்ல, கொக்கு எங்களை பார்த்திருக்கோம், அது சாட்சி சொல்லுமா? சொல்லாது. சங்க இலக்கிய பாட்டுல சொன்னா, இந்த திருட்டு பையன் என்ன விட்டுட்டு போயிட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பக்கத்துல ஒரு கொக்கு இருக்கு. அவ்வளவு டென்ஷன்லயும் அந்த கொக்கோட கால் எப்படி இருக்குன்னு சொல்றான் பாருங்க. அது எப்படி இருக்கா? திணையினுடைய அந்த தாள் போல இருக்கிறதா. யாரும் இல்லை தானே கல்வன், தானது பொய்ப்பன் யானவன் செய்கோ, திணைத்தால் அன்ன சிறுபசுங்கால ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு. குறுகுன்னா கொக்கு, அந்த தண்ணிக்குள்ள இருந்துச்சு. ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு, நாங்கள் மணந்த ஞான்றே, யான் மணந்த ஞான்றேன்னு ஒரு பாட்டு. இது சோக. இதைத்தான் கவி பேரரசு சொன்னாருங்க. கண்ணே சோடி குயில் மாலை இடுமா, இல்லை ஓடி விடுமா, அந்த பாட்டு இருக்குல்ல, சோலை புஷ்பங்களே பாட்டுல. சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, கண்ணாலனை கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே. இது சங்க இலக்கிய பாட்டு. இந்த சோக பாட்டை தான் இன்னும் பின்னால வரிகள் போட்டு இது சினிமாவில் வந்த பாட்டு. நடுவர்களை சோகமா இருந்தாலும் கூட இனிமையாக சொல்லுகிற பக்குவம் இலக்கியத்திற்கு இருக்கிறது. நிறைய திருக்குறள்லாம் சொன்னாங்க நடுவர்களே, இது அவங்க வேலை. இப்ப 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனோட 2 பேரும் உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல இதெல்லாம் உண்டு. 2 பேரும் வெத்தலை போடுறதுல ஒரு பக்குவம் இருக்கு. அதை தொடச்சிட்டு பின்னாலே தொடச்சிட்டு சுண்ணாம்பா பின்னால தடவணும். பார்க்க வச்சு இவங்க 2 பேரும் மரத்தடிக்கு, எதுக்கு அந்த மரம், வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்து 2 பேரும் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் வெத்தலையை தொடச்சிட்டு உள்ள பார்க்க வச்சு சுண்ணாம்ப தடவினால மேல வேப்ப மரத்துல இருந்து ஒரு வேப்பங்காய் இந்த வெத்தலையில விழுந்துச்சு. இவங்க 2 பேரும் காதல் மயக்கத்துல இந்த வேப்பங்காய் விழுந்தது தெரியல, அப்படியே மடிச்சு வாயில கொடுத்தா தலைவன் தின்னுட்டா. இந்த பின்னாடி தோழி சொன்னா, இந்த வேம்போட பைங்காய உள்ள வச்சு கொடுத்தப்ப கூட இனிக்குதுன்னு தின்றுருக்கான். வேம்பின் பைங்காய் தோழி தரினே தேம்பும் கட்டி என்ற நீர். நீங்க தலைப்பே பூரா வேம்பாத்தான் இருக்கு. ஆமா, வேம்புதான் இல்லையா? தேம்பும் கட்டி என்ற நீர். இதுதான் காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே. யார் சொன்னா? ஆமா ஆமா, அது காதலிக்கிறவங்களுக்கு தெரியும் நடுவர்களே. இந்த அப்படியே வெளியில போனீங்கன்னா பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க. அந்த பஞ்சு மிட்டாய் வெறும்னே 5 ரூபா தான். ஆனா நான் லவ் பண்ற பிள்ளை வாங்கி தின்னுட்டு கொடுத்தா அது எனக்கு ₹1,00,000. பஞ்சு மிட்டாய் வெறுமனே 5 ரூபாய், காதலி பாதி தின்னு தந்ததுனால ₹1,00,000. இதெல்லாம் இலக்கியங்களை எடுத்துதான் வந்து நம்மளை மகிழ்ச்சி படுத்துதே தவிர வேற எங்க நடுவர்கள் இருக்க முடியும்? அதோட இன்னொரு தகரம் தங்கமாகுமா? ஆமா, அது பேங்க்ல கொடுத்தா லோன் கொடுப்பாங்களா? நடுவர்களே சில விஷயங்களை ரொம்ப யோசிக்க கூடாது, அவ்வளவுதான் விட்டுறணும். ஆமா. இப்போ ஒரு திருவையாற்று பதிகத்துல ஒரு காட்சி நடுவர்களே, ஞான, அதாவது எந்த இலக்கியத்தை பாட வந்தார்களோ அதை மட்டும் பாடிட்டு போயிருக்கலாம். இப்போ பக்தி இலக்கியம் எழுதின எல்லாருமே வெறும் சாமியை பத்தி பாடிட்டு போயிருக்கலாம்ல. திருவையாறுல சிவபெருமானை பத்தி சொல்ல வராரு. ஆனா ஞானசி இப்படி ஒரு காட்சி பாருங்க. மான் ரொம்ப வேகமா ஓடக்கூடிய விலங்கு. மான் வேகமா ஓடுது. மான் வேகமா ஓடணும்னா பயந்து போய்
குரங்கெல்லாம் போய் மரத்துல ஏறிக்குச்சு. மரத்துல ஏறணும்னு அங்க இருக்கிற தேனடைகள்லாம் களைச்சோன்னா தேன் முழுக்க கீழே சொட்டுது. கீழே ஆறு ஓடுது, தண்ணி ஓடுது. அந்த தண்ணியில தேன் சொட்டுறத பார்த்து மீனெல்லாம் தனக்குத்தான் உணவு போடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு மீனெல்லாம் ஓடி வருது. இப்படி திருவையாறு இருக்கும்னு ஞானசம்பந்தர் சாமியை பாட வந்தவர் இந்த அழக பாடுறாரு. மான் பாய மரமேறி மந்தி பாய, மரமேறி மந்தி பாய, தேன் பாய, மீன் பாய, செழுங்கமலை மொட்டலரும் திருவையாறு. இந்த மீனை அடிச்சுக்கிட்டு போனதுல இந்த மொட்டு மலர்ந்துருச்சுன்னாரு. இப்படி ஒரு அழகை, இயற்கை காட்சியை சாமியை பாட வந்தவங்க ஏன் இந்த அழகியலை வைக்க வேண்டும் என்கிற கேள்வியில இந்த பட்டிமன்றமே முடிச்சு நடுவர்களே. இப்போ எதையுமே முதல்ல ரசிக்கணும், எல்லாத்தையுமே. இப்ப நீங்க இதுவரைக்கும் ரசிக்கலன்னா பரவாயில்ல, நாளைக்கு போகும்போது போய் பாருங்க. அப்படி பஸ் ஸ்டாண்ட் பக்கமா கடைவீதி பக்கமா போனீங்கன்னா ஒரு அம்மா உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கும். அந்த அம்மா பூ கட்டிக்கிட்டு இருக்கு, நம்ம போவோம், பூவை வாங்கி வைப்போம், வந்துருவோம். இதான் இது வரைக்கும் நடக்குது. நீங்க வேணா போய் பாருங்க. அந்த அம்மா கரெக்டா அந்த பூவை எடுத்து வைக்கும். அந்த நாரை அப்படி ஒரு பக்கம் திருப்போம், திருப்பிட்டு பேசிக்கிட்டே அப்படி இதை பார்த்தீங்கன்னா கட்டும் மாதிரிங்களா, அந்த நாரை எடுத்து அந்த பூவை எடுத்து வச்சு கட்டுறதுல ஒரு நாடகம் இருக்குன்னு பாரதிதாசன் சொல்றாரு. நார் எடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாள். இது காட்சி தான். ஆனா இதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உழவன் பொதுவா வெயிட் தூக்கினா நம்ம சாஞ்சிருவோம். அது உலகத்துல எது அழகு தெரியுமா? உழவன் அந்த ஏறு கலப்பையை தூக்கி வச்சோன்னே சாஞ்சிருவான்ல. அப்படி சாஞ்சோன்ன அவன் நடந்து செல்லும் பொழுது உழவனுடைய நடைய பார்க்கணும். அதான் உலகத்திலே பேரழகு. உழவன் நடந்து செல்லும் புது நடையில் பூரித்தாள்னு எழுதுவாரு. அப்ப இதெல்லாம் காட்சிகள் தான். ஆனால் எவ்வளவு எளிமையாக அழகாக சொல்லுகிற பொழுது இது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்ப காதலை பத்தி ஒரு வரி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். காதலிச்சா தூக்கம் வராது, காதலிச்சா தூக்கம் வராது, இது எல்லாத்துக்குமே தெரியும். அத கவிப்பேர் சொல்றாரு. உறக்கம் இல்லை அன்பே இந்த ஊமை வாழ்க்கை பிடிக்கவில்லை, உறக்கம் இல்லை அன்பே இந்த ஊமை வாழ்க்கை பிடிக்கவில்லை, இறக்கவில்லை ஆனால் எந்தன் இதயம் ஏனடி துடிக்கவில்லை அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் காதலுடைய வழிகள் தான். ஆனா அழகா சொல்லுவார் நடுவர் அவர்களே. மகிழ்ச்சி, களிப்பு, ஆனந்தம், இந்த எல்லா வார்த்தைகளும் கலந்து பாருங்கள். அது அவங்கவுங்க வாழ்க்கையில வித்தியாசமா இருக்கும். இப்போ மழை பெய்யும் போது வானம் அழகா இருக்கும், மழை பெய்யும் போது வானம் அழகா இருக்கும். செடி முளைச்சிருக்கும் போது பூமி அழகா இருக்கும். நடுவு நட்டிருக்கும் பொழுது வயல் அழகா இருக்கும். தாமரை பூத்திருக்கிற பொழுது குளம் அழகா இருக்கும். இது நம்ம என்ன பார்வையில பார்க்கிறோம்னு இதெல்லாம் கடந்து எந்த புத்தகத்தையும் படிக்காத உங்கள் உறவுகள், உன் பாட்டியோ உன் அம்மாவோ உன் மனைவியோ, நீ படுத்து தூங்கும் போது கருணையோடு போர்வையை இழுத்து போத்தினா அதை விட ஆனந்தம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அவ எதுவும் படிக்கல. இந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புள்ளில் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், உன் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணே உன் விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம். ஆனந்தம் சபாஸ் சபாஸ். எது ஆனந்தம்? அப்போ உலகத்துல ஆனந்தமான விஷயங்கள் நிரம்ப இருக்கிறது, நீங்கள் பார்க்கிற பார்வையில் இருக்கிறது. நடுவர்களே, ஒன்றை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு காட்சி பாரதிதாசன் சொல்றது. ஒரு பொண்ணு உலகத்துல அழகா இருக்கு. அது எப்படி அழகா இருக்கான்னு சொல்றாரு. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றால் ஒளிமுகத்தை. அவன் முகம் வட்டமா இருக்கு, எல்லார் முகமும் வட்டமா தான் இருக்கும், சதுரமா செவ்வகமாவா இருக்கும். ஆனா அதை எப்படி நிலாவென்று காட்டுகின்றால் ஒளிமுகத்தை, முகத்தை காட்டுனோடனே இப்படி இருக்கானே, முழுசா கட்டிட்டா செத்து போயிருவானாம். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றால் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலை உலகம் சாமோ, இந்த உலகம் செத்து போயிடுன்றான். இப்போ இதெல்லாம் சாதாரண விஷயமாக இருந்தாலும் அழகியலோடு சொல்லுகிற பொழுது இந்த கவிதைகள் எல்லாம் நிரம்ப அழகாக இருக்கிறது. நடுவர்களே, நல்ல புத்தகம். இப்போ புத்தகத்துக்கு இது ஒண்ணுதான் அட்டை, இது அட்டை, இது அட்டை. ஆனா உள்ள நம்ம பேப்பர்னு நம்ம நினைக்கிறோம். நல்ல புத்தகத்தின் அத்துணை பக்கங்களும் அட்டைகள் தான். நல்ல புத்தகத்தின் அத்துணை பக்கங்களும் அட்டைகள் தான் உங்களை உறிஞ்சிவிடும்.
என்று நெல்லை ஜெயந்தா எழுதுவார். எனவே இந்த புத்தக திருவிழாவில் எல்லாரும் புத்தகத்தை நல்லபடியாக வாங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, கருவோடு திருவில்லை கடவுள் செய்தார்கள் இல்லை, குருவோடு வந்த தமிழன் குடும்பத்து பொருள் இல்லை, காளி வந்து என்னாவில் எழுதவில்லை சூலம், சிறு கடுகளவு உள்ளதெல்லாம் காலம் தந்த ஞானம், மற்றவரின் காயத்தில் மருந்தாகும் வேளையிலும் மற்றவரின் வேர்களுக்கு மழையாகும் வேளையிலும் இதற்குத்தான் தமிழென்று எல்லோருக்கும் சொல்வோம். நாம் எல்லோருக்கும் புரியும்படி கைதட்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அருமை அருமை, ரொம்ப அழகாக பாடுறாங்க. இப்போ பட்டிமன்றங்களில் பாட்டு வேண்டிருக்கு, வேறு வழி இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஒரு மாறுபட்ட சுவை வேணும் இல்லையா, அதுக்காக. ஆனால் அதோடு நின்றுட்டா பரவாயில்ல, புதுசு புதுசாக ஏதாவது கொண்டு வந்துடக்கூடாது. அணித்தலைவர்கள் அக்னி சட்டி எடுத்து ஆடுவார்கள், நடுவர் நாக்கில் வேல் குத்தி உட்காந்துருப்பார் அப்படின்னு ஏதாவது சொல்லாமல் அழகாக பாடினாங்க. ஆனந்தம், எதெல்லாம் ஆனந்தம்ங்கிற விஷயத்த பட்டியல் போட்டாங்க. அப்படியே இந்தியன் படம் தானம்மா அந்த பாட்டு, இந்தியன் படம் தான். அது மட்டும் இல்லை, அந்த குறுகுங்கிற வார்த்தைக்கு சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்து வந்தாங்க. திருவாசகத்திலையும் வருது தெரியுமா உங்களுக்கு குறுகுங்கிற வார்த்தை? மாணிக்க வாசகர் திருவம்பாவையில் பாடுறார், கோழி சிலம்ப சிலம்ப குறுகெங்கும் அப்படிங்கிறார். குறுகு நீர்ப்பறவைன்னு அர்த்தம். கூவின கோழி, குறுகுகள் எம்பின, எம்பின சங்கம், ஓவியதார நான் சொன்னால் வரும். இதைத்தான் நான் சொல்ல நினச்சேங்கிற மாதிரி. குறுகு என்பது நீர்ப்பறவை. பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்ல, எல்லாத்தையும் டிஸ்கவரி சேனல்லே பார்த்துட்டு கூடாது. ஒரு நாளைக்கு பிடிச்சி காட்டணும் கண்ணில் என்னான்னு. அது மட்டும் இல்லை, அதன் மீது அன்பு செலுத்த வைக்கணும். ஒரு கணவன் வெளிநாட்டுக்கு போனான் ரொம்ப நாளைக்கு முதல்ல, அழகான பறவைகளை பார்த்தான். அப்படியே வாங்கி ஒரு கூண்டு நிறைய மனைவிக்கு அனுப்புனான் கப்பலில். அந்த காதல் பறவைகள், லவ் பேர்ட்ஸ், மனைவிக்கு அவன் வந்துச்சு, அனுப்பிட்டான் வாங்கி. ஒரு மாதம் கழித்து கடிதம் எழுதிட்டான், அந்த பறவைகள் எப்படி இருக்கின்றன அப்படி எழுதினான். அவள் பதிலுக்கு எழுதினா ருசியாக இருந்தன அப்படின்னு எழுதிட்டா. அவன் அதை வழக்கம் சொல்லி கொடுத்தா வறுத்துட்டா. அவ ஒன்றை ரசிக்கிறது இப்படி தான் ரசிப்பாங்களா? வாங்கி பார்க்கணுங்க. சாப்பிட்றப்ப கூட ரசித்து சாப்பிடணும். சில பேர் சாப்பிட்றத பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும். இந்த கல்யாண வீடுகள்லாம் சில பேர் நம்ம இலைக்கு வந்துருவாங்களோன்னு பயமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எல்லை மீறிய பயங்கரவாதம் பாக்கி. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே போயிட்டு வர்றது. ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார மாதிரி ஆயிடுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் என்ன விரும்பி சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஒரு ஜென்மத்தை பார்த்துருக்குமா? ரசனை ரொம்ப முக்கியம். நல்ல பாடல்களை எடுத்து பாடி சொன்னாங்க, நல்லா இருந்தது. பட்டிமன்றம் முடிஞ்சது, தீர்ப்பு மாத்திரம் சொன்ன உடனே எல்லோரும் கிளம்பிடலாம். ஏறத்தாழ 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு ஆரம்பித்தோம், 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 2.25 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் முடியல. விக்ரம் படத்தை காட்டிலும் கூட ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நல்லா போகிறதுக்கு காரணம் நாங்கள் நல்லா பேசுகிறோம்னு நான் சொல்லலைங்க, நீங்கள் நல்லா உட்காந்து கேட்டதுனால நாங்கள் நல்லா பேசணும். திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முதல்ல இது சொன்னார். பேச்சு கேட்டுக்கிட்டு கால கட்டி போடணுமாங்க. கேட்டார் பிணிக்கும் தகையவாய். கேளாரும், இந்த பட்டிமன்றத்தை கேட்காதவங்க எப்போ கேட்பாங்க, லைவில் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, பூனம் டிவியில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வேளை கேட்காம வெளியூர் போயிருந்தாங்கன்னா நாளைக்கு அவங்க வருத்தப்படணுமா, நல்ல பட்டிமன்றத்தை கேட்காம போயிட்டோமே அப்படி சொல்லி வருத்தப்படணுமா. கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல், கேளாதவர்களும் விரும்புமாறு பேச வேண்டும். கேளார்னா இன்னொரு அர்த்தம் பகைவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எதிரியாக இருந்தால் கூட அவன் கூட உட்காந்து கேட்க வைக்கணுமா, அதான் நல்ல பேச்சான். பேச்சாளன் முக்கிய கடமை என்ன? கேட்டுக்கால கட்டி போடணும். ஒரு ஊரில் பேச்சாளனை கட்டி போட்டிருக்காங்க. இனிமேல் நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது. அவ்வளோ மோசம் பேசுகிறவன்டா. ஒருத்தர் தற்கொலை பண்ணி சாக கடற்கரைக்கு ஓடிருக்கான். அந்நேரம் இப்படி ஒரு பேச்சை கேட்டான். அப்படி யூட்டர் அடித்து இப்படி வந்து உட்காந்துட்டான். நடுவரையை ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அவர் பேசி முடிச்ச உடனே அவர் காலை தொட்டு கும்பிட்டான். தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சனியா? சாக தெரிஞ்சேன், உன் பேச்சை கேட்டு திரும்பி வந்துட்டேன். இவர் அவனை எந்திரிச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவ்வளோ நல்லா பேசினா
ஒரு தற்கொலையை தடுத்துட்டான், ஏன் திரும்பி வந்த? நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏன் ஜாகட்டும் அப்படின்னா? நீ பேச்சியே கொள்ற, நீ இருப்ப நான் ஜாவனா? அப்படி இருக்கக்கூடாது பேச்சு. திருநெல்வேலியில் ஒரு பட்டிமன்றம் பேசி முடிக்கிறாங்க, நைட்டு 1:30 மணி. எல்லாரும் வந்து கையெழுத்து வாங்குறாங்க. ஒரு பெரியவர் வந்தாருங்க, கையில் ஒரு மஞ்சள் பை வச்சுருந்தார். இப்படி முன்னாடி ஆட்டினார். காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்க என்னைய போய். நான் வேற திருவள்ளியை போயிருக்கலாம். மணி 1:30. நீ எந்த கடையில் காய் இருக்கும்? நான் என்னைய திட்டுறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேங்க. அவர் சொல்கிறாரு, ஏய் காய்கறி நாளைக்கு வாங்கலாம்யா, இந்த பேச்சு நாளைக்கு கிடைக்குமா? அதாங்க வேணும். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? 3 வருஷம் கழித்து அதே திருநெல்வேலியில் நான் போய் பேசுகிறப்ப இந்த செய்தியை சொல்கிறேங்க. கீழே இருந்து எந்திரிச்சு அது நான் தான் அப்படிங்கிறாருங்க. அவர் அதே பை வச்சுருந்தாரு. ரசனையாளர்களுக்கு ஆயுள் கூட. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ரசித்து பழகுங்க. முதல்ல நான் சொல்கிற போது அவருக்கு வயசு 85, இப்போ 88. ரசிக்க சாப்பிட்றப்ப அப்படி ருசிச்சு சாப்பிடணும். எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவாருங்க, ஒன்றும் பணக்காரலாம் இல்லை, ஏழை தான், சாதாரண ஆள், பெரிய பதவியெல்லாம் கிடையாது. 4 முளை வேட்டி, சட்டை, துண்டு. ஆனால் அவர் வந்தார்னா வீடே மகிழ்ச்சியாக இருக்கு. அப்படி என்ன செய்வார் தெரியுமா? அவர் எல்லாரையும் பாராட்டுவாருக்கு. இலை தான் போட்டிருப்பாங்க எங்கள் வீட்டில், பிரமாதமான இலை. சே என்ன அழகு. தண்ணி கொடுப்பாங்க, அப்படி குடிப்பார். தேவாமிர்தம்பார், அது கார்பரேஷன் தண்ணி, 3 நாளைக்கு முதல்ல வந்தது. இட்லி வைப்பாங்க, மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, அரளிப்பூன்னு அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். வேணும்னு இல்லைங்க, ரசித்து ருசித்து சாப்பிட்றப்ப, மா இன்னும் 2 இட்லி வைக்குமா. எங்கள் வீட்டில் 6 இட்லி வைப்பாங்க. போகிறப்ப அப்படியே வாசல் வரைக்கும் கண்ணீர் விட்டுற அளவுக்கு அப்படி பின்னாடி போய் கண்ணீர் 80 வயசுக்கு பெரியவர் வெளியில் அடுத்த வட்டம் வந்துருங்கய்யா. போகிறப்ப என்னையை பார்த்து வர சொல்லுவார். யார் அவர்? போயிட்டு வரையா சொன்ன உடனே எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவோம், பார்த்தீங்களா எப்படி பாராட்டுறார், நீங்கள் இருக்கீங்களே. நான் சொன்னேன், பாராட்டிட்டு அவர் போயிடுறாருல, நான் இங்கேயே தானே இருக்கேன். அதுக்கு இல்லை, அந்த பாராட்டுகிற இனிமை இருக்கு இல்லையா, அவர் ரசித்து சாப்பிட்டார், ருசித்து சாப்பிட்டார். இப்போ நம்ம சாப்பிட்றப்ப டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோம், செல் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோம், யார்கிட்டயாவது பேசிட்டு சாப்பிட்றோம். உப்புமா நல்லா இருக்குன்னு ஒருத்தன், அது இட்லி அப்படின்னு சொந்தம்மா, அதான் இட்லி உப்புமாவாக இருக்கும் அப்படின்ட்டான். ஒரு பாட்டு கேட்குறப்ப ரசித்து கேட்குறீங்க, அதான் உண்மை. சரி, நீங்கள் ரசித்து கேட்டால் தானே நாங்கள் பேச முடியும். நான் சொன்னேன்ல, ஏன் தெரியுமா? ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோங்க, 3000 பேருங்க, அப்படியே குப்பரப்பட்டு தூங்குறாங்க. அதில் பட்டிமன்றம். அதில் அந்த அம்மா வந்து கடைசி உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு பாடிக்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு பார்த்துவீங்க, இன்னும் போலடாய் அப்படின்னா. அவன் எந்திரிச்சப்பெல்லாம் நாங்கள் உட்காந்துருந்துருக்கோம். மலர்ந்த முகங்களை பார்க்குறப்ப, சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ தீர்ப்பு எப்படி சொல்கிறது? இலக்கியங்களை நாம் கற்பதனுடைய நோக்கம் என்ன? அது இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா? இப்போ இவங்க முடிக்கிறப்ப இன்புற்று மகளத்தான்னு சொன்னாங்க, அவங்க பின்பற்றி வாழன்னு சொன்னாங்க. 2 தாங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிறணும், நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இதை நான் அப்படியே சொன்னேன்னு வச்சுக்க, 2 அணியினரும் பேசியதை கேட்கிற போது இன்புற்று வாழவும் தான் பின்பற்றி நடக்கவும் தான் என்று கூறி விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சண்டாள பாவி, இதை 7:30 மணிக்கு சொல்லிருக்கப்படாதா? இதை சொல்லாத இந்த இழுத்தியா 7 காப்பி வேற குடிச்சிங்க நடுவில் அப்படின்னு கேட்பீங்க. கொஞ்சம் வித்தியாசம் வேணும். இப்போ பரீட்சைன்னு எதுக்கு வைக்கிறோம்? அந்த மார்க் கொடுத்தா தானங்க யார் என்னன்னு படித்தான்னு தெரியும். எப்போ வகுப்பு அமைதியாக இருக்குன்னு தெரியுமா? பரீட்சை பேப்பர் கொண்டு வர்றப்ப கப்பு சிப்புன்னு உட்காந்துருப்பாங்க. சில பேர் செத்து கூட போலாமான்னு யோசிப்பான். ஒரு வாத்தியார் பேப்பரை கொண்டு வந்து கொடுத்தாரு,
98 மார்க்கு 100க்கு வாங்கிட்டு ஒரு பிள்ளை தேம்பி தேம்பி அழுகுது, 2 மார்க் போச்சு. இங்கிட்ட ஒரு பையன் 12 மார்க் வாங்கி கேட்கன்னு சிரிச்சிருக்கான். இவர் கோவம் வந்துருச்சு, ஏழை லூஸ் பழைய 98 வாங்கிட்டு அழுகுது, நீ 12 வாங்கிட்டு சிரிக்கிறியா? அவன் சொன்னா அந்த 12 எப்படி போட்டான்னு தெரியல, நான் ஒன்றும் எழுதலை, எவனோ ஒருத்தன் படிக்காமல் திருத்திருக்கான். யார்? எங்களை தான் சொல்கிறேன் படிக்காமல் திருத்தினவன் என்ன. ரெண்டுமே இன்பற்று மகளும் பின்பற்றி வாழ செய்யணும். அதில் எது கொஞ்சம் கூட அது மாத்திரம் பார்ப்போம். இன்புறுதல்னா என்னங்க? ஒரு இலக்கியத்தை படிக்கிறப்ப நினச்சி நினச்சி மகிழ்ந்து மகிழ்ந்து உள்ளுந்தோறும் இன்பம்னா திருவள்ளுவன். நினைக்கிறப்பெல்லாம் அது என் நண்பர் பாண்டியராஜன் சொல்வார், ஒரு செயல் நடக்கும்போது இருக்கும் இன்பத்தை காட்டிலும் அதை கடக்கும்போது இருக்கிற இன்பம் அருமையானது அப்படிம்பார். நல்லா புரியுதா உங்களுக்கு? ஒரு தடவை தாங்க ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கோம். நான் அதை நினச்சி பார்க்குற போதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். இலக்கியம் அந்த தன்மை கொண்டது. அதுலேயும் தமிழ் இலக்கியத்தில் இருக்க இனிமை இருக்குல்ல, வருமா அடே அப்பா. இன்றைக்கி நாங்கள் வர்ற வழியெல்லாம் பார்த்து வந்தோம், தண்ணீர் திறந்தாச்சு காவிரியில், இங்கே வரைக்கும் வந்துருச்சு தண்ணி. இதுக்கு இந்த பகுதி கடைமடைன்னு பேர். தலைமடை காவிரி அந்த முதல்ல இருக்கிற இடம். இடைமடை கடைமடைன்னு ஒரு ஊர். ஒரு ராஜா, ஒரு மடாதிபதி எல்லா புலவர்களுக்கும் கூப்பிட்டு விருந்து வச்சார். எல்லாரும் வந்துட்டாங்க. கடைமடைன்னு ஒரு ஊர், அந்த ஊருக்காரர் புலவர் வந்தார். அவர் மனோன்மணி மாதிரி தாமதமாக வந்திருக்காரு. ஒரு உதாரணத்துக்குமா, உடனே மடாதிபதி அவரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா? வாரும் கடை மடையரே அப்படின்னு இருக்காரு. 2 அர்த்தம். கடைமடைங்கிற ஊரை சேர்ந்தவரேன்னு ஒரு அர்த்தம், கடைசியாக வந்த மடப்பயலைன்னு ஒரு அர்த்தம். உங்களே இல்லைம்மா, வாரும் கடை மடையரே. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. இப்படி மடாதிபதி சொன்னால் புலவன் விடுவானா? அவன் அதே தொழிலாக இருக்கவன். அவர் வாரும் கடை மடையரேன்னார்ல, இவன் உடனே இந்த புலவன் என்ன பண்ணா, வணக்கம் மடத்தலைவா அப்படின்னா. 2 அர்த்தம். மடத்துக்கு தலைவரேன்னு அர்த்தம், உட்காந்துருக்க முட்டாப்பையில் பெரிய முட்டாப்பை நீதான்னு அர்த்தம். தமிழில் ஸ்லேடைன்னு பேருங்க. சொல்லி பாருங்க, ஸ்லேடை எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? வகுப்பில் ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தார். நல்ல பாட்டு ஒன்று வந்துச்சு, இதை பாடுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு வாத்தியார் சொன்னார். உடனே ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்டான், ஐயா உங்களுக்கு பாட தெரியுமா? அப்படித்தானே கேட்கணும். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா அப்படின்னா. நல்லா கவனிங்க, என்ன போட்டு என்ன சொல்கிறேன், என்ன கேட்டிருக்கான்? நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா. இன்னொருத்தர் எழுந்திரிச்சு கேட்டா, எப்போ பார்க்கலாம்யா அப்படின்னா. என்ன வார வாரமாக போவார்? தமிழக முதல்வர் கலைஞர் இங்கே படம் பார்த்தோன்னே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எழுத்து, பேச்சு எல்லாவற்றிலையும் அவற்றுக்கிற ஆற்றல் அடையப்பா. மலைக்கல்லன் படத்துக்கு வசனம் எழுதியிருப்பார். படத்தை நீங்கள் எம்ஜிஆருக்காக ஒரு தடவை, பானுமதிக்காக ஒரு தடவை, அது தேசிய விருது வாங்கினது அதுக்காக ஒரு தடவை, நாமக்கல் கவிஞருடைய கதை அதுக்காக ஒரு தடவை, எப்படியே பார்க்கலாங்க. அதில் ஒரு இடத்துல வசனம் எப்படி தெரியுங்களா? காதலன் காதலி பத்மினி, பானுமதி அம்மாவும் எம்ஜிஆரும் 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு எம்ஜிஆர், சரி நான் வரட்டுமா அப்படிம்பாரு. உடனே அந்த அம்மா முகம் ஆடி போகும். எங்கே அப்படிங்க, உன் அருகில் அப்படிம்பாரு. அரட்டுமான்னா இவர் காசிக்கு போகிறாருன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. உன் அருகில். உடனே அந்த அம்மா சிரிச்சிடும். காதல் காட்சி எவ்வளோ நயமாக இருக்கு பாருங்க. சொல்கிற சொல்லில் இருக்கணுங்க, அப்படியே அழகான விஷயம். பராசக்தி படத்தில் அந்த சாமி கும்பிட வந்த பெண்ணை வந்து அந்த பூசாரி கையை பிடிச்சி எடுத்துருவார். அந்த அம்மா ஆண் கத்தும். ஏன் கத்துக்கிறாய்? பூசாரி சொல்லுவார், வியாதி உள்ள பெண்களை தொடுவதற்கு வைத்தியருக்கு உரிமை உள்ளது போல பக்தி உள்ள பெண்களை தொடுவதற்கு பூசாரிக்கு உரிமை உண்டு. எப்படி பாருங்க. அதனால் பின்னாடி சிவாஜி வந்து சொல்லுவார், அடே பூசாரி, முதலில் உன் ஜாதகத்தை கணித்துக்கொள். யார் அம்பாலா பேசுது? அம்பாலை எந்த காலத்தில் தான் பேசினாலும் அறிவு கட்டவனே. ஹசனம் எப்படிங்க? அவர் முதல்வராக இருந்தார். நான் சொல்கிறத பற்றி நல்லா கவனிச்சு கேளுங்க, பிள்ளைகளுக்கு புரியலனாலும் சொல்லி கேட்டுங்க.
முதல்வராக இருந்தப்ப அலுவலர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே சம்பள உயர்வு வேணுங்கிறதுக்கு கேட்டாங்க. அப்போ கோயிலில் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களும் தங்களுக்கு சம்பள உயர்வு வேணும்னு கேட்டாங்க. என்ன ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து அதே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு மாற்றவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்துக்கும் சம்பள உயர்வு கொடுத்தாருங்க. கொடுத்துட்டு மேடையில் வந்து சொன்னார், ஆசிரியர்கள் சம்பள உயர்வு கேட்டார்கள், அலுவலர்கள் சம்பள உயர்வு கேட்டார்கள், ஆனால் நாதஸ்வரம் வாசித்தவர்கள் மட்டும்தான் ஊதிய உயர்வு கேட்டார்கள் அப்படின்னாரு. என்ன அழகு பார்த்தீங்களா? ஊதிய உயர்வான். 2 புஸ்தகம் தர்றேன். இந்த ஊதியம்ங்கிற சொல்லி எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஊதிய உயர்வு எங்க? எதில்? இது ஒரு புஸ்தக கடை வைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 6 புஸ்தகம் வாங்கியிருக்காரு. வாங்க வாங்கிட்டு போயிருங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு, அங்கேருந்து எடுத்திருக்காருங்க கலைஞர். 6 புஸ்தகமாயா? அநியாயம்யா. சொல்லுங்க. விஜய் சேதுபதி திருக்குறளா? ஞாபகமாக கேட்குறாருயா. சரி சொல்கிறேன். இப்போ இதை நான் ரசிக்கிறோம்ல, இதே நான் சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் பாட்டு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நைட்டு 2 மணி. அந்த 2 மணிக்கு விஜய் சேதுபதி என்கிட்ட வந்து, அம்மா பேசுகிறேன் சொல்லி, விஜய் சேதுபதி என்கிட்ட வந்து, நான் ஒரு திருக்குறள் கேட்கணும், இது வரைக்கும் நான் கேட்காத திருக்குறளாக இருக்கணும், சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் திருக்குறள் சொல்ல ஆரம்பிச்சோன்னேங்க. அது ஒரு கோயிலில் நடந்தது. ஒரு நிமிஷத்தில் அந்த ஷூட்டிங்கில் இருந்த அத்தனை பேர் வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த துறை இல்லை, ஆனால் திருக்குறள் வந்து அப்படி இருக்குது. நைட்டு 2 மணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சும்மா உட்காந்துருக்க ஆட்களை வச்சு எடுக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, அகர முதல் எழுத்தெல்லாம் அந்த மாதிரி திருக்குறள்லாம் சொல்லக்கூடாது, நான் இது வரைக்கும் கேட்டிருக்காது திருக்குறள் சொல்லணும் அப்படின்னு. சரி நான் சொன்னேன், நம்ம உடம்புல உடைக்க முடியாத எலும்புன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியலையே அப்படின்னாரு. சொல்லிவிட்டு தெரியலையே அப்படின்னாரு. அந்த எலும்பு தான் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த இடத்துல தாடை எலும்பு, நம்ம உடம்புல உடைக்க முடியாத எலும்பு தாடை எலும்பு. திருவள்ளுவர் சொல்கிறாரு, சிலர் கஞ்சப்பயலாக இருப்பான், யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டான், எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான். ஏன்னா எச்சிக்கையில் ஓட்டினா காக்காய் சு அப்படின்னா அதில் பருக்க ஓடி போய் அதில் விழுந்துருமான், காக்கா தின்றுமான். அதனால் கையை கழுவிட்டு காக்கா ஓட்டுவானான். எப்படி பாருங்க, எச்சிக்கையில் காக்கா ஓட்டாத கஞ்சன். அப்படி ஆள்கிட்ட நீ பணம் வாங்கணும்னு நினச்சேன்னா, பணம் வாங்கணும்னு நினச்சேன்னா, செல்வத்தை வாங்கணும்னு நினச்சேன்னா, அவன் தாடை எலும்பு உடடா அப்படிங்கிறார் திருவள்ளுவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்புடைமை எழுதின திருவள்ளுவர், அருளுடைமை எழுதின திருவள்ளுவர் சொல்கிறாரு, உடம்புல உடைக்க முடியாத எலும்பு தாடை எலும்பு. அந்த தாடை எலும்பை நீ கையை வளைச்சிக்கிட்டு ஒரு குத்து குத்துறீன்னு வச்சுக்கோ, அதை உடைச்சேன்னா அந்த பைய கொடுப்பான்டா. ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிர் உடைக்கும் கூண்கை அல்லாதவர்க்கு. நீங்கள் மாஸ்டர் படத்தில் அப்படி கையை மடக்கிட்டு ஒரு குத்து விடுவீங்க பாருங்கன்னு நான் சொன்னேன்ல. எந்திரிச்சு வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா இருக்கு. அப்படியே ஆச்சரியப்பட்டு போனார். அப்படியே இப்படி இந்த திருக்குறள்லாம் இதில் இருக்கா? இதில் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். வாய்ப்பே கிடையாது. நமக்கு அந்த சப்ஜெக்டே வராது. இழுக்கணும். அப்படி கவிதைக்குரிய அழகு என்ன அப்படின்னா, இன்புற வைக்கணும், மகிழ வைக்கணும், நெகிழ வைக்கணும். அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும். சாமிநாத ஐயர், அவருக்கு என்னங்க ஒன்றுமில்ல, கும்பகோணத்தில் வேலை பார்த்தாரு, சம்பளம் கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஆனால் சனி ஞாயிறு பூரா போய் மாட்டு வண்டியில் நடந்து, இதில் குதிரை வண்டியில் அவர் போய் 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 தேடின ஏடு தேடினதுக்கே அதில் ஒரு செய்தி சொல்கிறாருங்க. ரொம்ப நாளைக்கு முதல்ல 150 வருஷத்துக்கு முதல்ல, அவர் காலத்துலேருந்து 150 வருஷம் கணக்கு போட்டுங்க,
சாமிநாதையருக்கு எனக்கு ஒரு ஒத்துமை என்ன தெரியுங்களா? அவர் 1855, நான் 1955. 100 வருஷம் வித்தியாசம் எனக்கு அவருக்கும். அவர் பிப்ரவரி 19, நான் அக்டோபர் 19. எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. ஒரு பெருமைப்பட்டுக்கிற வேண்டியதான், வேற என்ன. அவர் அந்த ஒரு எழுதுகிறார், 150 வருஷத்துக்கு முதல்ல ஒரு புலவர் என்ன பண்ணாரா, மிதலைப்பட்டின்னு ஒரு ஊர் திருமயம் பக்கத்தில், அந்த ஊருக்கு போகிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, திருமயத்தில் இறங்கி மிதலைப்பட்டிக்கு போனோம்னா மாட்டு வண்டி இதுக்கு ஒத்த மாட்டு வண்டி. அந்த வண்டிக்காரரை கூப்பிட்டு, ஐயா என்னை கொண்டு அங்கே விட முடியுமா, ஒரு பணம் கொடுப்பியா அப்படின்னு அவர் கேட்டுக்கார். வண்டிக்காரர் ஒரு பணம்னா எவ்வளோ தெரியுங்களா? 192 பைசா. பெரியவங்களுக்கு தெரியும், 16 அணா அந்த காலத்தில். 16 அணா 192 பைசா, ₹1. ₹1 இருந்தால் ஒரு குடும்பம் ஒரு வாரத்துக்கு பிழைக்கலாம், அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இவர் உடனே புலவர் சொன்னார், கவலைப்படாதப்பா, என்னை கொண்டு இறக்கி விட்றேல்ல, அந்த இப்போ கோடீஸ்வரம் வீட்டில் உனக்கு வாங்கி தர்றேன், என்னை கூப்பிட்டு போ. சரி இறக்கிங்க. ஏறிக்கிட்டார். நிலா வெளிச்சத்தில் ஒத்த மாட்டு வண்டி போகுது. அப்போ அந்த வண்டிக்காரர் இவரை கேட்டார், ஐயா உங்களை பார்த்தா இந்த ஊர் பக்கம் மாதிரி தெரியலையே, எந்த ஊருக்காரர் நீங்கள் இங்கேயே வந்தீங்க? அது ஒன்றும் இல்லையா, நாங்கள் புலவர் வம்சத்தை சேர்ந்தவங்க, எங்களையெல்லாம் வெங்கலப்ப நாயக்கர்னு ஒரு பெரிய ஜமீன்தார் ஆதரித்தார், சாப்பாடு கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, பணம் கொடுத்தாரு. அந்த குடும்பம் இல்லை, அவர் இல்லை. அதனால எங்கள் குடும்பம்லாம் செஞ்சு போச்சு. நான் என் குடும்பத்துக்காக பணம் கேட்டு இந்த பெரியவரை நோக்கி வர்றேன், போப்பா சொல்லிக்கிட்டே தூங்கிட்டார் புலவர். ராத்திரியெல்லாம் வண்டி ஓடுது. விடிய காலம் மிதலைப்பட்டிக்கு போய் வண்டி நிற்கிது. வண்டி வந்துருச்சு. கொஞ்சம் இருப்பா, நான் போய் பணம் வாங்கிட்டு வரேன். உள்ளே ஓடினார். அவர் வாங்க 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 வந்துட்டீங்களா, எப்படி வந்தீங்க? வண்டியில் வந்தேன், வண்டிக்காரர் ₹1 கொடுக்கணும், கொடுத்து விடுங்க. அதோடு மட்டும் இல்லை, ஒரு சோறு போட்டு அனுப்புவோம் அப்படி எல்லாம் சொல்கிறாரு. கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு ₹1 கொடுத்துட்டு வா. ₹1 கொண்டு போய் திரும்ப வந்துட்டாருங்க. அவர் வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. உடனே புலவருக்கு சந்தேகம், காசு கூட கேட்குறானோ அப்படின்ட்டு மீட்டருக்கு மேலே போட்டு கொடுத்துருங்க. அப்பம்ல பின்னாடி, எப்பா ₹1 தானே பேசணும், நீ ஏன் வாங்க மாட்டேங்கிறேன்? இல்லை வேண்டாம். ஏன் வாங்க மாட்டேங்கிறேன்? ஏன்னா உங்களையெல்லாம் ஆதரித்ததாக சொன்னீங்களே வெங்கலப்ப நாயக்கர், அந்த வம்சத்தின் கடைசி வாரிசு நான் தான். கொடுத்த இடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லிவிட்டு பசியோடு கம்பீரமாக வண்டியை ஓட்டிச் சென்றார். பரம்பரை குணம். தலைப்பு பாருங்க எப்படி வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். ஔவையார். அது வரணுங்க. எதை படிக்கிற போது நமக்கு இன்பம் ஏற்படணும், மகிழ்ச்சி ஏற்படணும். ராமாயணமா, பாரதமா, குர்ஆனா, பைபிளா, எந்த நூல் படித்தாலும் அதில் நம்மளை நெகிழ வைக்க மகிழ வைக்கக்கூடிய செய்திகள் வர்றப்ப நம்ம அப்படியே அசந்து உட்காரணும். சினிமா பாட்டை பார்க்குறப்ப கூட எத்தனை சந்தோஷம் இருக்குங்க. ஒரு வரிக்காக கண்ணதாசன் ஒரு நாள் முழுக்க முழிச்சிருந்தாராங்க. படித்தால் மட்டும் போதுமான்னு ஒரு படம். அதில் அவர் அண்ணன் கெட்டவன், தம்பி நல்லவன். அண்ணன் கெட்டவனு தெரிஞ்ச பிறகு தம்பி வெறுக்க மாட்டேங்கிறான். இதுக்கு சூழலுக்கு பாட்டு எழுதி சொன்னாங்களாம். 3 நாளாக போய் உட்காந்துருந்துருக்காரு பெங்களூரில். அவரும் விஸ்வநாதனும். பாட்டே வர மாட்டேங்குது. அப்புறம் விஸ்வநாதனை கூப்பிட்டு கேட்டாரா கண்ணதாசன், இந்த ராஜாஜி ஒரு புஸ்தகம் எழுதினார்ல மகாபாரதத்தை, இந்த புஸ்தகம் பேர் என்ன? அட போங்க, 3 நாளாக பாட்டு வரலன்னு நான் உட்காந்துட்டு இருக்கேன், ஏன்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இரியா அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோனை போட்டார். புஸ்தகம் பேர் என்ன? அது பேர் கண்ணன் காட்டிய வழி. அப்படியா, ரைட், எழுதிக்கோ. அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா. வந்துருச்சு பாட்டு. அப்புறம் கேட்டுக்குங்க, அப்படியே மடம் மாதிரி அடிக்குதுங்க. தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும், தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும். அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான். இன்னும் அவனை மறக்கவில்லை, அவன் எத்தனை செய்தும் வெறுக்கவில்லை. அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா. ரசித்து பார்த்து கேட்டு மகிழ்ந்து
இப்போ நான் சொன்ன உடனே இந்த பாட்டை கேட்கணும் போல இருக்கணும், அந்த கதையை படிக்கணும் போல இருக்கணும். நான் எல்லா கதையும் சொல்லிவிட்டு என்ன செய்யுறீங்களா, கடைசியில் கிளைமாக்ஸ் சொல்ல மாட்டேன். போய் பாருங்கள், ஒரு தடவை கேளுங்க, பார்த்து வாங்க. வாலி, நீங்கள் கவிஞர் வாலி 5 தலைமுறைக்கு பாட்டு எழுதுகிறவர். அவர் சினிமா சான்ஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கார். அப்போ கோபாலகிருஷ்ணன் ஒரு நடிகர் வீட்டில் இருந்து தங்கியிருப்பாராம். அவர் வீட்டில் எல்லோரும் தங்குவாங்களாம், நாங்கள் சொல்பட. அந்த வீட்டுக்கு ஒருத்தர் வந்து பையை வச்சுட்டு காலையில் போவாராம், சாயங்காலம் வருவாராம். அவர் சினிமா சான்ஸ் தேடியிருக்காரு. அப்போ இவர் போன பிறகு அவர் பையை பார்த்துருக்காரு இவர் வாலி. அதில் ஒரு நோட்டு புத்தகம் இருந்திருக்கு. எடுத்து பார்த்தாரு, பாட்டாக இருந்திருக்கு. ஒரு பாட்டு பார்த்தோடனே அசந்து போனார் அவர். சாயங்காலம் வந்த அவர்கிட்ட, ஏங்க இந்த நோட்டு யாருதுங்க? என்ன? என் தம்பி இதுங்க, சும்மா இருக்க மாட்டோமா, ஏதாவது எழுதிட்டுருக்கான். ஏங்க அருமையான பாட்டு எழுதிக்காருங்க. என்ன பாட்டு? அந்த காலத்தில் மீசை வச்சுருக்கப்ப இப்படி திருகி விட்டு அதில் எலுமிச்சை மலத்தை வைப்பாங்க. சில சமயம் காசெல்லாம் நிப்பாட்டுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்து வீரம். அதில் ஒரு பாட்டு எழுதியிருந்துருக்கு. 50 பைசா நிற்கிற மாதிரி மீசை வச்சான், அவன் தோசை விற்கிற பொம்பளை மேலே ஆசை வச்சான். 50 பைசா நிற்கிற மாதிரி மீசை வச்சான், அவன் தோசை விற்கிற பொம்பளை மேலே ஆசை வச்சான். யாருங்க உங்கள் தம்பி? அவன் பேர் கல்யாண சுந்தரங்க, ஊர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டுங்க இந்த பாட்டு. இது படத்தில் வரல. நானும் இந்த நூற்றாண்டுங்கிற கவிஞர் எழுதின, வாலி எழுதின புத்தகத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ இந்த புஸ்தக கண்காட்சி வந்திருக்கோம். உழவர் சந்தைக்கு வந்தாலும் ஒன்று வாங்கலைன்னா கருவேப்பிலை கொத்த முடியாது வாங்கிட்டு போவோம். புத்தகத்துக்கு இதுக்கு வந்தால் 4 புத்தகம் வாங்கிட்டு போடுங்க. புஸ்தகம் எழுதினவருக்கு மரியாதை, பதிப்பகத்தாருக்கு மரியாதை, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பெருமை, அதிகாரிகளுக்கு வாழ்த்து, எல்லாம் வேணுங்க. அதான் இருக்கணும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பாட்டை கேட்டால் சந்தோஷமாக இருக்கும். வி.கே. ராமசாமி வந்திருந்தார் மதுரைக்கு. அவரோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். ஐயா, இந்த காலத்தில் என்னையா பாட்டு எழுதுறாங்க? அவர் சொல்கிறார், அந்த காலத்தில் பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதாவது புது உணவு வந்து அந்த உணவை பாட்டில் சேர்த்து எழுதுறது வழக்கமாக. சிங்காரின்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு, ஒரு சான் வயிறே இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா, உணவு பஞ்சமே வராட்டா நம்ம உயிரை வாங்குமா புரோட்டா. எப்படி பாருங்க, அந்த காலத்தில் புரோட்டா சாப்பிட்டா அது வந்து ஒரு மாதிரி வயிற்ற கலக்குமா. ஒரு சான் வயிறே இல்லாட்டா பாடினவர் வந்து தஞ்சை ராமையதாஸ். படத்தில் வந்து காக்கா ராதாகிருஷ்ணன். சினிமா பாட்டெலாம் நம்ம சாதாரணம் சொல்லிட்டு போயிடுறோம். கேட்டு பார்க்குறப்ப காலத்தை பிரதிபலிக்கணுங்க. மலைக்கல்லன்னு சொன்னேன், வரி மாத்திரம் ஒருத்தர் பாட்டு எழுதினாருங்க. எழுதிட்டு அவர் பாட்டுக்கு ஊருக்கு ஓடி போயிட்டார். எனக்கு பாட்டில் எழுத வராதுன்னு போயிட்டார். அப்புறம் தஞ்சை ராமதாஸ் வச்சு எழுத வச்சாங்க. வரியை மாற்றிடுவோமான்னு கேட்டாங்க. இல்லை இருக்கட்டும், நான் அப்படியே பின்னாடி எழுதி தரேன்னார். வரி என்ன தெரியுங்களா? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வழியிலும் கொள்ளை அடிக்கிறார். இந்த பாட்டை கேட்டால், படத்தை பார்த்தா, புஸ்தகத்தை படித்தா மகிழ்ச்சி வருதுன்னா இன்புற்று மகளத்தானே எல்லாமே இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். முடிக்கலை 2 பேரும் அப்படியே பையை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. உங்களுக்கு வர்றது லேட்டு, போகிறது வேகமாக போகிறதா, கடைசியாகத்தான் போனோம். இல்லை இருங்க, முடிக்கலை. இவர் இங்கே பதறிக்கிட்டு இருக்காரு. தீர்ப்பு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. பின்பற்றி வாழ்தல்னா என்னங்க அப்படின்னா, எல்லாராலையும் பின்பற்ற முடியாதுங்க. எல்லாராலையும் எல்லாவற்றையும் பின்பற்ற முடியாதுங்க. ஆனால் ஒரு சிலராவது ஒரு சில செய்தியவாது பின்பற்றணுமா இல்லையா? நினச்சி பாருங்க. என்னால் எல்லாம் முடியாதுன்னாலும் என்னால் என்ன முடியுமோ அதை நான் பின்பற்றலாம்ல. வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக இருக்கின்ற மனிதர்களால் தான் இந்த உலகம் இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளுவர்கிட்ட கேட்டாங்க, இந்த உலகம் யாரால் இருக்குது? அவர் சிரித்தார். அவர் ஒரு கதையே சொன்னார். நான் அவர் சொன்ன மாதிரி சொல்ல, நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். திடீர்னு முன்னாடி பஸ்ஸுக்கு முன்னாடி ஒருத்தர் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன செய்வோம் சொல்லுங்க பாப்பா? எல்லார் மனநிலை என்ன?
பாரா, இங்கே வாயா, இங்கே வாயா, இங்கே வாயா. என்னையா பின்றான்? மெய் சிலுக்க வச்சுட்டாயா அந்த பையன். பொதுவாக ஆக்சிடெண்ட் ஆனால் என்ன செய்வோம் அப்படின்னா, முதல்ல சில பேர் மணியை பார்ப்போம். போச்சு, படத்துக்கு டிக்கெட் வாங்கியிருந்தா முன்னாடி வந்து விழுந்துட்டான், இன்றைக்கி படத்துக்கு போக முடியாது. இன்னும் சில பேர் லாரியில் போய் விழுக வேண்டியதான், இதுக்கு பஸ்ஸில் வந்து விழுகிறான். இன்னொருத்தர் இறங்கி போய் பார்த்து, நல்ல வேலை ஏன் சொந்தக்காரன் இல்லை. இன்னொருத்தர் இவனுக்கு வேணுமியா, இவன் தலகலாக விழுவான். இத்தனை பேருக்கு நடுவில் ஒரே ஒருத்தன் மட்டும் ஓடி போய் விழுந்தவனை தூக்கி ஆட்டோவில் போட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து, முடிஞ்சா சேர்ந்தா ரத்தம் கொடுத்துட்டு அவன் ஃபோன் நம்பரை எடுத்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, நல்லாத்தான் இருக்காரு, கவலைப்படாதீங்க, வர்ற வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன்னு ஒருத்தன் சொல்கிறான்ல, அவனால தான் இந்த உலகம் இருக்கான். பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். எல்லாத்தையும் எல்லாராலையும் செய்ய முடியாதுங்க, எனக்கு தெரியாதா? எது முடியுமோ அதை செய். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு அறநூல்கள் வச்சுருக்காங்க. ஆத்தி சூடியில் சொன்ன அத்தனை செய்யல ஒன்றையா செய்வோம். அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோட்டம், வாழ்வில் நல்லவர் என்றும் நலம் பெறுவார். இது 4 முறை தீர்ப்புன்னு வரும். நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. எம்ஜிஆருடைய பாட்டு. செய்த தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குளிவிருத்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். எவ்வளோ அள்ளி கொடுத்து வாழ்வோர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோட்டம்ங்கிறார். அவர் சினிமாவில் மட்டும் கொடுத்தார் நீங்கள் நினைக்காதீங்க, அவர் வாழ்க்கையிலே அப்படித்தான். பிஆர் பந்துன்னு ஒரு டைரக்டரு நிறைய சிவாஜி கணேசன் அவர்கள் வச்சு படம் எடுத்தார். கப்பலோட்டி தமிழன், கர்ணன் இதெல்லாம் எடுத்தார். எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கணும்னு அவருக்கு ஆசை வந்தது. ஆர்கே சண்முகம்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு எம்ஜிஆரை போய் பார்க்க போனார். 1965 நான் சொல்கிறது. அப்போ எம்ஜிஆர்கிட்ட கதை, எம்ஜிஆர் என்ன பண்ணார், கதை கேட்டார், என்ன கதைன்னு. ஆர்கே சண்முகம் கதையை சொன்னார். எம்ஜிஆருக்கு பிடிச்சி போச்சு. என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் சொன்னார், 1000ல் ஒருவன் அப்படின்னாரு. எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. டக்குன்னு ஜிப்பா பைக்கில் கையை விட்டாருங்க. 1001 ரூபா எடுத்து அப்படியே கொடுத்தாருங்க. 1965 1001 ரூபா எடுத்து அப்படியே கொடுத்தாரு. யார்கிட்ட? அந்த கதாசிரியர்கிட்ட. வாங்கின அந்த ஆள் தேம்பி தேம்பி அழுதுருக்கான். எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியலை. என்ன எதுக்கு அழுகிறா அப்படின்ட்டு, என்ன என்ன அப்படின்னாரு. இல்லை, சொன்னது தான் சொன்னேன். ஒரு 10,000ல் ஒருவன், கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தேன்னா கிடச்சிருக்கும்ல. பார்த்தீங்களா? தன் வாழ்நாளில் ஒரு செய்தியை கடைபிடித்தால் போதும். மகாத்மா காந்தி வாழ்நாளில் ஒரு நாடகம் தானங்க பார்த்தாரு, ஹரிச்சந்திரா. இன்னொரு நாடகம் பார்த்தாரு, சிரவணன், அப்பா அம்மாவை பாதுகாக்கணுங்கிற கதை. அந்த ஒரு நாடகத்தால் தான் வாழ்நாள் முழுவதும் போய் சொல்லாமல் இருந்தார். அதனால தான் ரிக்ஷாகரன் படத்தில் ஒரு செய்தி வரும். கொலை நடந்ததை எம்ஜிஆர் நேரடியாக பார்த்துருப்பாரு. கோர்ட்டில் அவருக்கு எதிர்த்து எல்லாரும் அதை இது பண்ணுவாங்க. வக்கீல் வேறு என் பார்க்கவே இல்லைம்பார், அவர் சுடவே இல்லைம்பார், அசுகந்தான் சுட்டுப்பார், சுடவே இல்லைம்பார். நீதிபதி கடைசியாக கேட்பார், நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? அதுக்கு எம்ஜிஆர் சொல்கிற டயலாக் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நடந்ததை நான் சொல்லிட்டேன், நடக்காததெல்லாம் உங்கள் வக்கீல் சொல்லிட்டாரு, இனிமேல் நடக்க போகிறத நீங்கள் சொல்லுங்க அப்படிம்பார். அவ்வளோதான். அது மட்டும் இல்லைங்க, பின்னாடி ஒரு இடத்துல மேஜர் சுந்தரராஜ் தான் நீதிபதியாக இருப்பார். அவர்கிட்ட போய் கேட்பார், அன்னைக்கு அவன் கொலகாரன் தெரிஞ்ச பிறகு கூட நீங்கள் ஏன் அவனுக்கு தண்டனை கொடுக்கலன்னு கேட்பார் எம்ஜிஆர் போய். ரிக்ஷாக்காரன் படம் இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க. படத்தை பொழுதுபோக்காக பார்க்குறோம்னு நினைக்கிறது இல்லைங்க, போகிற போக்கில் பார்க்குறது இல்லை. அதுக்கு அவர் சொல்வார், என் சூழ்நிலை அப்படி சொல்லாதீங்க. காந்தியடிகள்கிட்ட ஒரு கொலகாரம் போய் நான் செஞ்ச கொலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சட்டப்படி வாதாடணும்னு கேட்டார்.
அது காந்தியடிகள் மறுத்தாராம். நான் படித்த சட்டம் உண்மையை காப்பாற்றினான், உனக்கு வந்து கொலகாரனை நல்லவனாக்கிறதுக்கா இல்லை, நான் வரமாட்டேன்ட்டாருன்னு. அதுக்கு அவர் கேட்பார், எல்லாரும் மகாத்மா ஆக முடியுமா அப்படிம்பார். அதுக்கு எம்ஜிஆர் போகிற போக்கில் சொல்லிட்டு போவாருங்க, மகாத்மா வேணாம் மனுஷனாகலாம்ல அப்படிம்பார். மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. பட்டுக்கோட்டை பாட்டு. கடைப்பிடிக்கணும்னு முடிவெடுத்தா போதுங்க. ஒரு மாடு மேய்க்கிறவர் பாவம் படிக்காதவர், தினம் இதுக்கு போயிடுவார், எங்கே ராமாயணம் கேட்க போயிடுவார். ஒரு நாள் 2 நாள் 10 நாள் இப்போ ராமாயணம் கேட்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு நாளும் பொட்டாட்டி வந்தோடனே கேட்குமா, என்ன எங்கே போன பெருமாள் கோயிலுக்கு, என்ன கேட்ட ராமாயணம், என்ன சொன்னாங்க தெரியாது. பொண்ணு உள்ளாம் போல் ஒரு அந்த அம்மாவுக்கு. புருஷன் என்ன செய்யறது, ஒரு அம்மா புருஷனை கட்டையில் அடிச்சிருக்கு. ஏன் கட்டையில் அடிக்கிறேன்னு கேட்டாங்களா, கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கூடாது இல்லையா, அதனால். 2வது நாள் கேட்டிருக்கு இதே தான். 3வது நாள் 10வது நாள் கேட்டிருக்கு. இன்றைக்கி போனேன் ராமாயணம் கேட்டேன், போனேன், என்ன சொன்னாங்க தெரியல. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, டா அங்கே சாணக்கூடை இருக்குல்ல எடு, மூங்கில் கூட சாணால் இருக்க வச்சுருந்த கூட எடு, அதில் போய் அந்த சிமெண்ட் தொட்டியில் தண்ணி மோத்துவா. இவன் முழிச்சான், சாணக்கூடையில் போய் இப்படி தண்ணி போக்க முடியும், ஏன்னா அது ஓட்டையாக இருக்கும், போய் மோந்துட்டு வாப்போ. இவன் போய் தண்ணி அள்ளியிருக்கான், வந்தா ஒரு தண்ணி இல்லை. 2வது இன்னொரு கப்போ 10 தடவை போயிருக்காங்க. 10 தடவையும் தண்ணி அள்ள முடியல. அந்த அம்மா சொல்லிச்சு, இதுதான் நீ ராமாயணம் கேட்ட லட்சணம், எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வெறுங்கூடியாக வந்திருக்க. அதுக்கு அந்த படிக்காதவன் சொன்னா, உண்மைதான், நான் 10 தடவையும் இதில் தண்ணி கொண்டு வரல உண்மைதான், ஆனால் முதல் தடவை நான் கொண்டு போனப்போ இதில் சாணியும் அழுக்கும் இருந்துச்சு, 10வது தடவை நான் தண்ணி மோக்க போனப்போ இந்த கூட சுத்தமாயிருச்சு. அதுபோல் என்னை அறியாமல் என் மனசு சுத்தமாகினதுக்கு இந்த இலக்கியங்கள் காரணம்னு சொன்னால், நாம் படிக்க 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 தினம் தானங்க பல்லு தேய்க்கிறோம். போன மாதம் தேய்ச்சது அப்படின்னு யாராவது சொல்லுவானா? மீட்டப்படாத வீணையும் தீட்டப்படாத கத்தியும் பயனற்று போகும் என்பது உண்மை என்பது போல இலக்கியங்களை பின்பற்றுவது, இலக்கியங்களை நாம் படிப்பது பின்பற்றுவதற்காகத்தான். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் பின்பற்றுவோம். இன்புற்று மகிழ்வது இல்லை என்று சொல்லவில்லை, பின்பற்றி வாழ்வதால் தான் உலகம் இருக்கிறது. எனவே நல்ல வாய்ப்பை தந்த பெரியோர்களை பாராட்டி, புத்தக திருவிழா முதல் ஆண்டு 25வது வெள்ளி விழா ஆண்டுக்கும் எங்களை அன்போடு அழைக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.